ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ரமண பகவானுடைய திருப்பெரும் கருணையில் அடுத்த திருவிளையாடலை சிந்திக்கிறோம். குருவின் கருணையே சித்தி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு திருவிளையாடல். பகவானுடைய இளமை காலத்தில் சிலம்பம், குஸ்தி இந்த விளையாட்டு தோழன் எம்எஸ் வெங்கட்ராமையர் அப்படிங்கிறவர். என்னது சிலம்பம், குஸ்தியா? பகவான் அதெல்லாம் பண்ணித்தா அப்படின்னு ஆச்சரியமாக நிறைய பேர் கேட்பான். பகவான் சின்ன வயசுலேயே திடகாத்திரமான ஒரு உருவம் கொண்டவர், அதீத பலசாலி. அவர் முழிச்சுன்னு இருக்கும்போது யாரும் அவர்கிட்ட ஒன்றும் சேஷ்டாயெல்லாம் பண்ண முடியாது, அடிச்சு விடுவார், பலம் ஜாஸ்தி. அதனால் பகவானுடைய தூக்கம் விசேஷமானது. அந்த காலத்திலேயே பகவான் தூங்கிட்டாருன்னா அந்த தூக்கத்தில் அவர் என்ன பண்ணாலும் எழுப்ப முடியாது, அப்படி ஒரு தூக்கம் இருந்திருக்கு அவருக்கு. அப்போ இவாள்லாம் அந்த அடி வாங்கினவா இல்லை பயந்தவாள்லாம் அவர் போட்டு அடிச்சு விடுவாளாம் பகவான் தூங்கிட்டு இருக்கும்போது. அதில் பகவானுக்கு இதிலெல்லாம் பரிச்சயம் இருந்திருக்கு. இந்த குஸ்தி, சிலம்பம், இதிலெல்லாம் நீச்சலும் பகவானை நின்று அடிப்பார். அந்த நீச்சலெல்லாம் அவருக்கு போட்டி போட்டு நீந்தி போவார். பகவானை இந்த வெங்கட்ராமையர் அடிக்கடி வந்து சந்திச்சு போவார். சில சமயம் அவருடைய ஃபேமிலியோடு வந்துடுவார் அவர். அப்படி வரக்கூடிய காலத்தில் ஒரு வாட்டி குடும்பத்தோடு வந்தார். மலை உச்சிக்கு போகிறதா உத்தேசம். பகவானும் கிளம்பிட்டார், எல்லாரும் கிளம்பி போனால் அதில் வெங்கட்ராமையருடைய மனைவியாரும் அந்த பக்தர்கள் குழாமில் கலந்துட்டான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கெல்லாம் சாப்பாடு வேணும் இல்லையா? 7 சுனைன்னு அங்கே இருக்குது மலை மேலே. அதில் அன்பர்கள்லாம் இறங்கி வந்து இழப்பாடுறதுக்கு அங்கே இருந்து சாப்பாடெல்லாம் வேணுமேங்கிறதுக்காக ராமநாத பிரம்மச்சாரியும் வெங்கட்ராமையரும் அங்கேயே இருந்துட்டா, கீழே ஆசிரமத்திலே இருந்துட்டான். உணவெல்லாம் சமைச்சா நல்ல அழகாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெரிய பலசாலி இல்லையா அவர் வெங்கட்ராமையர். அவர் என்ன பண்ணார், பெரிய அண்டாவை தூக்கி அப்படி தோளில் வச்சுட்டார். வச்சுட்டு ராமநாதன் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னாரு. அதெல்லாம் மற்றதெல்லாம் ராமநாதன் எடுத்துட்டார். மலன்னு மலை ஏற ஆரம்பித்தான். மூச்சு வாங்கிறது. 7 சுனை போகிற வழியில் ரொம்ப சிரமத்தோடு போகும்பொழுது பகவான் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறுக்கு வழியில் போக ஆரம்பித்தார். பகவான் அடிக்கடி சொல்லும், இந்த அண்ணாமலை எனக்கு அத்துப்படி, என் கால் படாத இடமே கிடையாது, மேலே கீழே குறுக்க நெடுக்க எல்லா இடத்துக்கும் இந்த பாதங்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் ஒரு குறுக்கு வழியில் போன உடனே சரி நமக்கு வந்து பெரிய அண்டாவை தூக்கிட்டு வரோம், அதனால் நம்ம மேலே கருணை வச்சுண்டு பகவான் வந்து குறுக்கு வழி காட்டுறது போல் இருக்கு அப்படின்னு இவரும் பின்னாலேயே போனார். ஈஸியாக அடைஞ்சுட்டா 7 சுனையை. அங்கே நெருங்கின அப்புறம் பார்த்தா பகவான் கண்ணுக்கே தெரியல. தேடி தேடி பார்க்குறார். இவர் மூச்சு வாங்கிறது, பகவானை காணோன்னு உடனே ரொம்ப எரிச்சலாக போச்சு இவருக்கு. பார்த்தா 7 சுனைக்கு போகிறார். அங்கே எல்லாம் பகவான் வந்து எல்லாத்தையும் உட்காந்து ஆனந்தமாக நிதானமாக பேசிகிட்டு இருக்கார். வெங்கட்ராமையருக்கு வந்து ஆவேசம் வந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டார். பகவானே, எங்கள் முன்னால் வழிகாட்டுனே போனள், இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கியா அப்படின்னாரு. எல்லாம் அதிர்ந்து போயிட்டார். பகவான்கிட்ட இப்படியா? அவர் பால்ய நண்பர் இல்லையா? பகவான்கிட்ட அந்த உரிமை எப்படி இருக்கு பார்ப்போம். உட்காந்துட்டியா நீ மாட்டுக்கு, நான் எவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு. எல்லாரும் பயந்து போய் பதறின உடனே பகவான், ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படியே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருந்தது. அப்போ பகவான் பார்த்த பார்வையில் வெங்கட்ராமர் தன் நிலை அடைந்தார். அப்போது ஆஸ்வாசம் அடைஞ்சி அப்படியே அமைதி ஆகிட்டார். என்னெல்லாம் நடக்கிறது பாருங்களேன். பகவான் அங்கும் இருப்பார், இங்கும் இருப்பார், எங்கும் இருப்பாருங்கிறதுக்கு அவர் முதல்ல போய் இங்கே பேசின்னு இருக்கார். இவர் கஷ்டப்படுறாருன்னு உடனே அந்த சுழுமுனைக்கு குறுக்கு வழி காமிச்சு அங்கே சுழுமுனை அடையும் பொழுது பகவானை பார்க்கல. இவர் என்னடா கூடவே வந்த பகவானை காணமேனா உட்காந்து ஆனந்தமாக பேசின்னு இருக்கார். அப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். இதை எப்படி யாராவது நம்புவாளாத? பகவானுடைய பக்தர்கள் பகவானுடைய பராக்கிரமத்தை தெரியாமல் நிறைய பேர் இருக்கா. என்கிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், சார் பகவானை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு கண்ணில் தண்ணி வருது, எல்லாம் சரிதான்.
இந்த சாதாரண ஒரு கோவனாண்டியாக நம்மளை காப்பாற்ற போகிறதுன்றதும் எனக்கு தோன்றுறது சார் அப்படின்வார். ஏன்னா அதை பார்த்தா நமக்கு தெரியவே தெரியாது, இவர் பகவானா அப்படின்னு நமக்கே சில சமயத்தில் சந்தேகம் வரும்படியாக வருது. பகவான் சாக்ஷாத் அருணாச்சலேஸ்வரனை தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.